ஐயோ, என்ன இது சாமி? என்ன இது? நீங்க அவளை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னீங்க, அவ என்னன்னா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு போயிட்டா. அவ விஷயத்துல நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவளை அடக்கி ஒடுக்கி காட்டுறேன். அவ இந்த இடத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு இந்த இடத்தை சுத்தி நான் மந்திரக்கட்டு போட போறேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரக்கட்டுக்குள்ள பாதுகாப்பா நாம பண்ற பூஜை நல்லபடியா நடக்கும். ஒரு கை அவளா நானு பார்த்துறேன். இன்னைக்கு அந்த பொம்மையை நான் ஒன்று இல்லைனாக்கிறேன். நீ போய் அந்த மந்திர கைத்தை எடுத்துட்டு வா. நமஸ்காரம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. இந்த ஆள் இவ்வளவு பெரிய கும்பிடு போடுறான். எல்லாம் காசு வாங்கறதுக்காக போடுற கும்பிடு. இவ சொன்னாலும் எல்லாரும் பைத்தியம் கணக்கா கிளம்பி வந்திருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இருங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நீங்க கவலையே படாதீங்க. அவன் நமக்கு சொத்தை எழுதி தர போறது நிஜம். அதுக்காகத்தானே இங்க வந்து லூசு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். முடியட்டும் முடியட்டும், அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். உன்னோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு விஷயம் நடந்து முடியற வரை எல்லாரும் நம்புறதுக்கு யோசிக்கும். அது நடந்த பின்னே அவங்களுக்கு உண்மை தானா புரியும். அத நான் புரிய வைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்க கூட கொடுத்த வாக்க மீறலாம். ஆனா ஒரு ஆன்மா ஒரு வாக்கு கொடுத்தா அத சத்தியமாயிட்டு கருதி அதை மதிச்சு பறஞ்சதை செய்து காணிக்கும். அதனால தானே நான் இந்த பூஜைய நம்பிக்கையோட செய்றேன். பொம்மையோட போட்டோ கேட்டேனே, எവിടെ? நான் இப்ப மந்திரம் சொல்லாம போகுது. നിങ്ങൾ பொம்மையோட போட்டோக்கு பூனை போட்டுட்டே வரணும். 1008 முறை மந்திரம் சொல்லி பூஜையினை செய்து முடிக்கணும். கடைசி பூவை போடும்போது அந்த ஆன்மாவை நாம காணோம். பொம்மையக்கா, நீ சொன்னதை நம்பிதான் நான் இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கேன். இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க கூட்டி வந்திருக்கேன். இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுக்கா. வா, வந்து உன்னை கொன்னவங்கள காட்டி கொடுக்கா. ராணி, ராணி,
ராணி, நான் இங்கதான் இருக்கேன். நான் வந்துட்டேன். പൂജ തീർന്ന് ആത്മാ ഇന്നും നമുക്ക് കാണുന്നില്ല. ഇതിലേതോ പ്രശ്നം ഇരിക്കുന്നു തോന്നുന്നു. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ரெடிமேட் டயலாக் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி எடுத்து விடுறீங்களே. காசை வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவீங்க, காசை வாங்குனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்க. இதெல்லாம் பத்தி தெரியாதா? ஏதோ பொம்மி வருவா, அடையாளம் காட்டுவா, ஒன்னு சொன்ன யாரையுமே காணுமே. முன்னாடி ராணியே இப்படி ஆயிடுச்சு. ராணி, நான் இங்கதான் இருக்கேன் ராணி. உன்னால என்ன பார்க்க முடியலையா ராணி? நான் இங்கதான் இருக்கேன். இதுல எனக்கு ஏதோ சரியா படல. நம்மள மீறின ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நாம இவட பூஜை பண்ற இதே சமயத்துல உண்மையை கட்டுப்படுத்துற மாதிரியான விஷயம் வேற எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. தாத்தா, பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறவள நம்பி எல்லாரையும் வர சொன்னீங்களா தாத்தா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? தாத்தா, பொம்மி அக்கா வருவாங்க தாத்தா. என்னத்துக்கோசரம் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? அம்மா, சாவு ஏன் கையில தாண்டா. நீ யார காப்பாத்தணும்னு இந்த பூஜையை பண்றியோ அவங்களுக்கு எல்லாம் கெட்ட காலம் நெருங்கிருச்சுடா. இத்தனை பேரோட சாவும் ஏன் கையில தாண்டா. அவங்களோட சேர்ந்து நீயும் சாக போற. மண்ணோட மண்ணா ஆகதான் போற பாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. வந்துடு, வந்து இதுக்குள்ள போ. வா. உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய், பூஜையை நிறுத்துடா. ஓம் கிரீம் லீம் ப்ரீம். அக்கா, பொம்மி அக்கா, என்ன இப்படி ஏமாத்திட்டியேக்கா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எல்லாமே போச்சேக்கா. வாங்க போலாம். இன்னமும் இவ பேச்ச நம்பிக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா? இங்க நடந்த விஷயம் அத்தனையுமே பொய், டிராமா. வாங்க போலாம். அம்மா, குறைச்சு நேரம் இருக்கு. ராணி சொன்ன விஷயம் எதுவும் பொய்யில். இப்ப நடத்திய ஆத்ம சாந்தி பூஜை ஒரு நல்ல எண்ணத்தினால செஞ்சது. இந்த பூஜையை பத்தி சாதாரண ஆட்காருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு குறைவான்னு. இதை செய்ய சொன்னது நிச்சயமா ஒரு ஆன்மா. அதனால இதை செய்ய சொல்லியது உண்மையா தானே இருக்கும். ஆமாமா, சொன்னது பொம்மையா இருக்கும், பேமெண்ட் வாங்குறது நீங்களா இருக்கும். காசுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்கய்யா. வாங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி வாங்க. வா தம்மண்ணா. தாத்தா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, வேண்டாத வேலை தாத்தா அதெல்லாம். சரி வாங்க எல்லாரும் போலாம். பாட்டி வாங்க. சித்து அண்ணா, ஏங்க நிக்கிறீங்க? வாங்க. நான் வரல, நீங்க போங்க. சரி வாங்க, நாம போலாம். என்னம்மா ராணி, நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்காம இப்படி பண்ணிட்டியம்மா. சரி வா போலாம். தாத்தா, நீங்களாவது இருங்க தாத்தா. என்னமா பண்ண சொல்ற? சொத்தை எழுதித்தர நீயாவே வாய விட்டுட்ட. இனி என்ன ஆகும்னே தெரியல. இல்ல உள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன்.
ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க ஏய் உனக்கு என்ன அவ்வளவு திமிரா சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு உள்ள வர நீ முதல்ல வெளியே போங்கறல்ல பாத்தீங்களாப்பா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு எப்படி வந்து நிக்கிறா பாருங்க எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்பா ஒழுங்கா அவளை வெளியே போக சொல்றீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளவா டேய் பத்து கொஞ்சம் பொறுமையா இருடா அவனும் கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப நீயும் சத்தம் போட்டுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அட சும்மா இருக்கப்பா எப்ப பார்த்தாலும் நீங்க இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க ஏய் அந்த பூஜை முடிஞ்சது பூமி வருவான்னு சொன்னல ஏன் வரல எதுக்காக எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் முட்டாள் ஆக்குன இங்க பாரியா நான் சொன்ன எல்லா மேட்டரும் மெய்யாலுமே சொன்னதுதான் பொய்யே கிடையாது ஐயோ திரும்ப பொய் மேல பொய் சொல்லி என்ன சாகடிக்க பாக்குறியா இங்க பாரு இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது நீ கிளம்பு முதல்ல கிளம்பு அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு நீ சொன்னதும் கிளம்புற வேலையெல்லாம் நம்மளாண்ட நடக்காது இந்த ராணியாண்ட இந்த பப்பெல்லாம் வேகாது நாங்க போலீஸுக்கே கடுக்கா கொடுப்போம் நீ எல்லாம் ஏமாத்துறோம் நீ வாக்கா இல்லங்கற என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க பிராடு முதல்ல வெளிய போய் வீட்டை விட்டு போக முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவடா கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுவ ஏற்கனவே என்ன கழுத்து பிடிச்சு தள்ளின மனோவுக்கு நான் என்ன குத்தேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன அடிச்சிருவன் குத்திருவன் கிழிச்சிருவன்னு எங்க எல்லாரையும் மிரட்டுறியா உனக்கு அவ்வளவு திமிரா யோ நான் என்ன உன்னை மிரட்டினேன் 2 கைய தேய்ச்சதுக்கு நீ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறா என்னதான் உன் பிரச்சனை இங்க பாரு பேசி நான் வெறுப்பேத்தாத முதல்ல இங்க இருந்து கிளம்பு இந்த பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பொம்மி அக்கா அங்க வரலன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா எதுக்கு இவ வாந்தி எடுக்கிறா விடு சாப்பிட்டது ஒத்துட்டு இருக்காது அவதான் கிடைச்சது போதும்னு கண்டதையும் திங்குறாள சும்மா இருடா இல்லத்த இவ வாந்தி எடுக்கிறத பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருக்கு ஐயோ என்ன சொல்ற தம்மண்ணா ஆமா அத்த ஒருவேளை இது பித்த வாந்தியா இல்லாம மத்த வாந்தியா இருக்குமோ ராணி குடி பொறுமையா குடி அவதான் உரிமை இருக்கு அது இதுன்னு ஏதேதோ பேசினாளே ஒருவேளை இதைத்தான் சொல்ல வந்தாளோ வெளியே போன தாடிகாரன் கத்தின்னு கிடந்தா ஒரே ஒரு வாந்திக்கா இப்படி வாய முடின்னு கம்முன்னு இருக்கான் அப்போ வாந்தி மேட்ர வேற மாதிரி யோசிச்சுன்னு கம்முன்னு இருந்துட்டான்னு நினைக்கிறேன் ராணி ஐயோ அக்கா என்னால முடியலக்கா என் உடம்புக்குள்ளார என்னென்னமோ பண்ணுதுக்கா வாந்தி வர மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமங்குதுக்கா நடி சொல்ற இனிமே கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏமா ராணி என்னமா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சும்மா என்னாண்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்லிட்டோம் அத்தை உன் பேர் என்னாண்டையே கேளு என்ன மறுபடியும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறியா ஏய் நான் எதுவுமே பண்ணல இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாத ஏற்கனவே பூஜை முடிஞ்சது பூமி வருவான்னு சொன்னேன்ல அதே மாதிரி இதுவும் பொய் தான் அக்கா தாமரை அக்கா சொல்லுடி கொஞ்சம்
மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வாயேன். நாக்கெல்லாம் ஊறுதுக்கா. ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குது. சரி இரு, நான் எடுத்துன்னு வரேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடு. எப்படி படியறதுனே தெரியல. தலை எழுத்து. அடியே ஏன் ராணிய மொத்த ஊடும் இந்த விஷயத்தை நம்பி உன்னைய தாங்குது. நடந்த விஷயம் மெய்யாலுமேவா? எத்தக்கா மெய்யாலுமைவான்னு கேக்குறா? இல்லடி, இப்ப நீ வாந்தி எடுத்தல்ல, அது பித்த வாந்தியா இல்ல மொத்த வாந்தியா? என்னக்கா நீ எல்லார் முன்னாலையும் தானே வாந்தி எடுத்த? மெய்யாலுமேதான்க்கா. ஐயோ, மெய்யாலுமேவா? ஆமா. சொம்மாங்காட்டியும் எடுத்த வாந்திக்கே மொத்த குடும்பமும் கதை கட்டிச்சு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை என்னன்னு பாப்போம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அந்த பிராட வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளும் நினைச்சா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே. சித்தார்த், நீ கண்ட்ரோலான ஆளாச்சேடா. அப்புறம் எப்படா இது நடந்தது? அவ பொம்மையா நடிச்சிட்டு இருந்தப்ப கூட எதுவுமே நடக்கலையே. அன்னைக்கு இவ ராணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி அடிச்சு போலீஸ்ல நாம மாட்டணும். அன்னைக்கு இவதான் என்ன ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. காலையில பார்த்தா என்னங்க நடக்குது? இவ்வளவு சத்தமா இருக்கு. ஒண்ணும் இன்னைக்கு புரியலையே. fish கூட இல்லையே. சத்தம். தாத்தா, என்ன தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்து வெடிலாம் வைக்கிறாங்க? என்னன்னு தெரியலையப்பா. அடக்க ஒடக்கமா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா எம்மம் பெரிய சாதனை பண்ணிக்கிறீங்க? வேணான்னு சொல்றீங்க. இந்த கிரீடத்தை வச்சுக்கங்க மாப்பிள்ள. வேணாம்னு சொல்லாதீங்க, வச்சுக்கங்க மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு மாப்பிள்ள. இந்தாங்க புடிங்க மாப்பிள்ள. வேணாங்க மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ள தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இருங்க, இத நான் உங்களுக்கு பூசி விடுறேன். இது வெற்றி திலகம். இந்த ராணி நீயும் வச்சுக்க. தாலி கூட இன்னும் பிரிச்சு கோக்கல, அதுக்குள்ள எங்க ராணிய வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களே மாப்பிள்ள தம்பி. எம்மா பெரிய விஷயம் இது. இந்த மாதிரி விஷயத்த வாயால பேசிட்டு இருக்க கூடாது. மல்லிகா, ராணிக்கு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடு. சரிக்கா. என்ன பார்த்துட்டு இருக்க? மாப்பிளைக்கு ஊட்டி விடுமா. ஊட்டுன்னு கொன்றுவேன். ராணி,
முடியல. உனக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் இருக்கு. நம்ம அண்ணன் வழக்கமா பாடும்ல, இன்னைக்கு உனக்காக ஒரு கானா பாட்டு இருக்கு. தாசண்ண எடுத்து விடுன அந்த பாட்ட. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். வளையல் சத்தங்கள் கேக்குதம்மா, ஊரெல்லாம் கொண்டாட்டமா ஆடுதம்மா. வாழப்போகும் வீட்டுக்குள்ள வாழை மரம் போல நீயும் பசுமையா வாழ வேணுமா, கண்ணு பசுமையா வாழ வேணுமா. அந்த மாமனார மாமியார அன்பாக பார்த்துக்கணும், பண்பாக வாழ வேணுமா. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். சித்தாத்து மாப்பிள்ள வெயிட்டு வெயிட்டு, ராணிக்கு கிடைச்ச கிஃப்ட் கிஃப்ட். சித்தாத்து மாப்பிள்ள வெயிட்டு வெயிட்டு, ராணிக்கு கிடைச்ச கிஃப்ட் கிஃப்ட். ஆகாயம் சொந்தம் இல்ல, நீருநலம் சொந்தம் இல்ல, கனவே சொந்தம் தானம்மா. வளகாப்பு 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 தான், ராணி அம்மாவுக்கு வளகாப்பு தான். இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. அதுவும் இந்த மாதிரி டைம்ல குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை இப்படி பாக்கையில எங்களுக்கு இம்மா சந்தோஷமா இருக்கு தெரியுமா. தாடிகாரனை சமாளிக்கிறதுக்காக எடுத்த வாந்திய எல்லாருமே நம்பிட்டாங்களே, இது எப்படி மெயின்டைன் பண்றது? இந்த தாமரை அக்கா வேற இம்மாம் பெரிய கூத்து பண்ணி வச்சுக்குது. நான் எங்க உண்டான குண்டான இப்ப மட்டும் இல்லன்னு உண்மையா சொன்னா தாடிகாரன் செம்ம டென்ஷன் ஆயிருவான். அதுக்கப்பால இந்த கத்தி சம்பந்தப்பட்ட எல்லா மேட்டரையும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதெல்லாம் நடக்காமலே போயிரும். எங்க போனா இந்த மனோ? ஆளையே காணுமே. ஐயோ, என்ன மனோ இத்தனை தடவை போன் பண்ணிருக்கான்? ஐயோ, எனக்கு மனோ இத்தனை தடவை போன் பண்ணிருக்காரு. நீங்க 2 பேரும் போன் எடுக்கலனா மனோ எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? ஐயோ, எனக்கும் மனோ போன் பண்ணிருக்கானே. ச்சே, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. ஐயோ, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு கேட்போம். எத்தனை போன் பண்ணி ஒரு போன் கூட அட்டெண்ட் பண்ணல, இப்ப எதுக்கு போன் பண்றாங்க? மா, எல்லாரும் வீட்ல தானே இருக்கீங்க? இல்ல ஒட்டு மொத்தமா எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டீங்களா? டேய், உங்க 3 பேருக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஒருத்தரால கூட போன் எடுக்க முடியாதா? ஏன் இப்படி கோச்சிக்கிற? கவர்மெண்ட்ல இருந்து வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இப்பதானே வந்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்து கைரேகையும் வச்சு கொடுத்துட்டோம். என்னது ஃபிங்கர் பிரிண்டா? அட ஆமாண்டா, நீ மட்டும் தான் குடுக்கல. அவங்கள மறுபடியும் நாளைக்கு வர சொல்லிருக்கேன். நாளைக்கு எங்கேயும் போகாம மறக்காம நீயும் கைரேகை கொடுத்துடு. ஐயோ மா, யாரு என்ன வந்து கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்னடா, காசு 10,000 தராங்களாண்டா, அத போய் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? மா, என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க. அந்த தமன்னால என்ன படிச்சு கிழிச்சா? என்ன மனோ இப்படி திட்டுற? ஏன் மனோ தமன்னாவை திட்டிக்கிட்டு இருக்க? சரியாதான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்கா. அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. மாமா, 3 பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே அந்த ராணியோட வேலை மாமா. இங்க பெரிய பிரச்சனையா இருக்குமா? சார், இதுல இருக்கிற கைரேகை எல்லாம் எடுத்துடலாம்ல சார்? ஆமாயா, உன் மேல ஆசை பாரு, அதுக்கோசரம் தான் இப்படி எல்லாம் பண்ணுன்னு கிடக்குறேன். கதவை லாக் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இன்னத்துக்கோசரம் லாக் பண்ணன்னு அதுக்கும் திட்டுவ. இன்னத்துக்கோசரம் வம்புன்னு தான் திறந்து வச்சுக்கினே மாத்தின. யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நீ மட்டும்தான் வருவ. நீதான் என்ன பார்த்தாலே எதிரி உச்சி ஓடுவிய. சரி சரி, நான் உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கோ நீ பேசுறத கேக்குறதுக்கோ எனக்கு இஷ்டமே இல்ல, சரியா? இருன்னு சொல்றேன். இப்ப நீ கை எடுக்க போறியா இல்லையா? தள்ளு. என்ன மேட்ருன்னு கேட்டுக்கின்னு அப்பால போயா? நானே விட்டுறேன். இப்ப கேப்பியா கேட்க மாட்டியா? என்ன விளையாட்டுது? விடு, என்ன தள்ளு போ. இறையா, முக்கியமான மேட்ரியா, கேட்டுக்கின்னு அப்புறமா போ.
இப்ப நீ விட போறியா இல்லையா? தள்ளு. ஐயோ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்டுக்கின்னு அப்பால போ. அதெல்லாம் கேட்க முடியாது. போ. தள்ளுறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஐயோ உனக்கு தாயா பைத்தியம். என்ன கீழே தள்ளி மேல நீ உழுந்து நீ என்ன பைத்தியமான்னு கேக்குற? எந்திரியா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கின்னு அப்பால போன்னு சொன்னா என்னத்துக்கோசரம் இப்படி சீன் போட்டுன்னு இருக்க? இந்த பாரியா, இங்க நின்னு என்னாண்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கின்னு போனா உன் குடி ஒன்னும் மூழ்கிறாது. உன்னாண்ட அந்த கத்திய காமிச்சு பேச வந்ததுக்கு குடி கொடுக்காம போய்கினே இருந்த. அதான் மார்க்காண்ட, அதான்யா வக்கீலு உன்னை வெளியே இட்டாண்டாரு. அந்த மார்க்காண்ட விஷயத்த கேட்டேன். அவரு இந்த கைரேகெல்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்களாண்ட போய் இந்த கத்திய குடுக்க சொன்னாரு. அங்க மனோகர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவராண்ட கத்திய குத்துட்டு நான் வந்துக்கிறேன். அதுல இருக்கிற கைரேகை எடுத்து அதுல யாரோட கைரேகைக்கு இது என்ன மேட்ருன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. நாளைக்கு காலையே பொம்மி அக்காவை கொன்னது யாருன்னு தெரிஞ்சிரும். புரியுதா? இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா வார்ன் பண்றேன். ஏற்கனவே பொம்மி கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவை என் கைக்கு கிடைக்காம நீ உடைச்சிட்ட. இப்ப ரொம்ப கரிசனம் இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி வந்து பேசி எனக்கு கடுப்பேத்திட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ என்னக்கா இது? சுத்தி காத்து கீத்து எதுவுமே இல்ல, இப்படி பட்டு நனைஞ்சிச்சு. இருடி, நான் மறுபடியும் விளக்க ஏத்துறேன். இது மறுபடியும் அஞ்சிச்சு. எரிய வேண்டியது நெருப்பல்ல, உனக்குள் அந்த தீ பற்றி எரிய வேண்டும். யாருக்கு அது தெரியலையடி. கண்ணிருந்தும் குருடராய் வாழ்பவர் பலர், கண்ணில்லாவிட்டாலும் உள்ளொளியோடு திகழ்பவர் சிலர். உனக்குள்ளே எரியும் தீ உன்னை வழிநடத்தி உண்மைகளை அறிய வைக்கும் தீ. அதுவே இப்போது உனக்கு வேண்டும். அக்கா கேட்டல்ல, எப்படியாவது தலை கீழே நின்னாவது பொம்மி அக்காவை வெளியே கொண்டு வந்துடணும்க்கா. அத்தா, அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். என்னக்கா இது? உலகத்துல நடக்காத அதிசயம். தாடிகாரன் எனக்கு போன் பண்றான். எதனா சண்டை போட கூப்பிட போறாரு, பாத்துக்கறானே. ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு நேரம் காலம் சூழ்நிலை எதுவும் தெரியாது. என்ன எதுனா வம்பு இழுப்பான் பாரு. ஹலோ, எங்க இருக்கு நீ? நான் தாமரை அக்கா கூட கோயிலுக்கு வந்துக்கிறேன். என்ன விஷயம்? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னயா என்ன விஷயம்? வான்னு சொல்றேன்ல, சீக்கிரம் வா. எங்க என்னடா? வாங்கம்மா, இத பாருங்கம்மா. என்ன விஷயம்? பாருங்க. நீ சொன்னப்பவே நான் ஒழுங்கா கேட்டிருக்கணும்.
என்ன எதுன்னு புரிஞ்சுக்காம விட்டது பெரிய தப்பா போச்சு. நீ சொன்ன மாதிரி அவர் கையில நீ ஹேண்ட் ஓவர் பண்ண கத்தி பொம்மிய கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதாயா உனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லினே இருந்தேன். அத்தை நம்பாம வரைச்சுக்கினே போனேன். சரி சரி, உனக்கு அந்த கத்தி எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அது வந்து பொம்மி அக்கா, அது வந்து அது பொம்மி அக்கா. ஐயோ, தாடிகாரனாண்ட பொம்மி அக்காவை பத்தி பேச்சு எடுத்து அந்த அக்கா தான் காட்டி குத்துச்சுன்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான். என்னை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி சித்தர் சாமி சொன்ன விஷயத்த சொன்னாலும் தாடிகாரன் நம்பத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சரி, உண்மையை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் தாடிகாரனோட இஷ்டம். அந்த கத்திய காமிச்சு கொடுத்ததே பொம்மி அக்கா தாயா. ஐயோ, ஏன் இப்படி பொய் சொல்லி எனக்கு கடுப்பேத்துற? இப்பதான் உன்கிட்ட நல்லா பேசலாம்னு நினைச்சேன். என்கிட்ட திட்டு வாங்குறதுனே கிளம்பி வந்திருக்கியா? நான் கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். இது பாரு, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீ நம்புனா நம்பு, நம்பாங்காட்டி போ. ஆனா கண்டிப்பா நீ பின்னாடி வருத்தப்படுவ. இத பாரு, நான் பேசின அத்தனை விஷயமும் உண்மை. இது நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியம். ஏய், இதுவே டிராமா தாலி, இதுல சத்தியம் வேறயா? உனக்கு வேணா இது டிராமா தாலியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனசார கட்டிக்கின ஒரிஜினல் தாலி தான். சரி, உண்மையை சொல்லு. மறுபடியும் பொம்மிதான் வந்து கத்தியை காமிச்சு கொடுத்தா அது இதுன்னு உருட்டெல்லாம் என்கிட்ட காமிச்ச, நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி விடு, நீ எதையுமே நம்ப வேணாம். இத பாரு, இப்ப கூட பொம்மி அக்காவை நீ இப்போது செய்ய போகும் பூஜையை எவரும் அறியக்கூடாது. அப்படி யாராவது அறிந்து கொண்டால் அந்த பூஜையின் பலன் கிடைக்காமல் போய்விடும். இதை நீ தனியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது உயிருக்கு ஆபத்து கூட நேர வாய்ப்புண்டு. இதை நீ வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்ல, இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சாமி. சரி, நீ மறுபடியும் ஏதோ பொம்மின்னு சொல்ல வந்தியே? ஒன்னும் இல்லையா. இனி ஒரு ராத்திரி தாண்டதுக்கு அப்பால யார் யார் எப்படிங்கிற உண்மை உனக்கே தானா தெரிய வரும். மறுபடியும் என்ன உளர்ற? சுத்தமா ஒண்ணுமே புரியல. எத்த சொன்னாலும் நீதான் நம்பவே மாட்டிய. வேலையா பொம்மி அக்காவை வெளியே கொண்டு வர வழிய பாக்கணும். காட்டு கோயில்ல பூஜை பண்ணி அந்த மந்திர கட்டை உடைச்சு பொம்மி அக்காவை விடு வச்சு கூட்டின்னு வரணும். இது பாரியா, என்ன கேட்க நினைச்சாலும் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அதுக்கான பதிலு உனக்கு நாளைக்கு தானா தெரிய வரும். தாத்தா, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். அந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு தான் நான் திரும்பி வருவேன். என்னது? நாளைக்கு காலையிலயா? என்னம்மா இது? என்னம்மா இப்படி சொல்ற? சித்தார்த்த அவசரமா எங்கேயோ கிளம்பி இப்பதான் போனா. என்னடான்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொன்னா. இப்ப நீயும் கிளம்புற. ஏதாவது பிரச்சனையாமா? என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? ஐயோ தாத்தா, எனக்கு என்ன பிரச்சனை? எங்க ஏரியாவுல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கோசரம் தான் நான் போறேன். நான் வந்துருவேன் தாத்தா. இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து போகணும்? கொஞ்சம் உன் உடம்ப பாத்துக்க வேணாமா? ஐயோ, பெருசு வேற நான் உண்டாகிறேன்னு நினைச்சு அது இதுன்னு உளறின்னு இருக்குதே. தாத்தா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் வந்துருவேன். சரியா? சரிம்மா. எந்த ஊர்னு சொன்னாங்க மேடம்? பொறையூர்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போகணும். சரிங்க மேடம். அந்த காட்டுக்குள்ளாரதான் சித்தர் சொன்ன அந்த உச்சிமா காளியம்மா கோயில் இருக்குது. அதை வேற எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எப்படியாவது பொம்மி அக்காவை அந்த மந்திரவாதி கட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தே தீரணும். பாக்குற மாதிரி தெரியுது. வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. டேய், போடா போடா. சரி, போறேன். அவங்கள மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி போ. ஓகே.
என்னாச்சு? அந்த ராணி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அடுத்து என்ன பிளான்? கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் வந்ததும் வண்டியை மடக்கி அவளை தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டு புதைச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் மேடம். சூப்பர். முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கதையை முடிச்சிருவாங்க. டேய், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி மடக்கா. அவ கதையை இன்னைக்கு முடிக்கணும். புரியுதா? புரியுதா? சரி, நான் முடிச்சிடலாம். கார்ல இந்த பொண்ணு எங்க? நம்ம பின்னாடி ரொம்ப நேரமா அந்த கார் வந்துன்னு இருக்கே. என்ன இது? ஒருவேளை பொம்மி அக்காவை காலி பண்ணவங்களும் இவனுங்களா இருக்குமோ? இவனுங்க தான் ஒருவேளை மனோகர் சாரையும் கொண்டு இருப்பாங்களோ? அவங்கதான் இப்படி பின்னாடி வந்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா, டிரைவர் அண்ணா. என்னம்மா? கொஞ்ச நேரமாவே அந்த காரு நம்ம பின்னாலேயே வந்துன்னு இருக்கு. ஆமாம்மா, நானும் கவனிச்சேன். இல்லண்ணே, நானே ஒரு பிரச்சனைக்கோசரம் தான் இப்படி வந்துன்னு இருக்கிறேன். அவனுங்க கண்ணில் நான் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கண்ணா. நான் வண்டியில இருந்து பட்டனை இறங்கிடுறேன். நீங்க பாட்டுக்கு நிறுத்தாம போயினே இருங்க. அவங்க பார்க்காதப்போ கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்திருங்க. சரிம்மா. அண்ணா அண்ணா, இங்கே இறங்க. சரிம்மா, சரிம்மா. நிறுத்துங்க நிறுத்துங்க. நீங்க போங்க. அந்த பொண்ணு நினைச்சது சரியாதான் போச்சு. யோ, கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க. அந்த பொண்ணு எப்போ வழியில இறங்கிருச்சு பாக்கலையே நீங்க? எங்கடா இறங்கிருப்பா? தெரியலையே. நம்ம பின்னாடி தானே வந்தோம். சார், எனக்கு ஒரு சவாரி இருக்கு சார். கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, நான் போகணும் சார். டேய், டிக்கில போய் செக் பண்றா. செக் பண்ண விடக்கூடாது அவளை. தாமரைக்கா, தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. அந்த ராணி எங்க போயிருக்கா? அது வந்து என்ன பொய் சொல்லலாம்னா யோசிக்காதீங்கக்கா. ராணி எங்க போயிருக்கான்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க இல்லாம தனியா அவ எங்கேயும் போக மாட்டா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கக்கா. அது அது இங்க பாருங்க, பொம்மிய கொன்னவங்க ராணிய ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று நைட் கூட இது சம்பந்தமா ஒரு கொலை நடந்திருக்கு. அவ தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. ஐயோ, அந்த பூஜையை பத்தி வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறா. இப்ப என்ன பண்றது? காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அங்க போய் வேண்டிக்கினா பொம்மிய கொன்னவங்க யாரு என்னன்னு தெரியும்னு ஒரு சித்தர் சொன்னாருப்பா. அதுக்கோசரம் தான் அவ போய்கிறா. அவ ஏக்கா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றா? சரி, அந்த கோவில் எங்க இருக்கு? இதுதான் உறையூருங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காடுன்னு சொன்னாப்பா. சரி, நான் போய் என்ன பாக்குறேன். பாத்துப்பா, ஜாக்கிரதை. பொம்மியை கொண்டவளை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டு கோயிலுக்கு போயிருக்காளா? அவளை அங்க வச்சு சமாதி கட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏற்கனவே அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு தேடுறவங்களுக்கு
இந்த ஒரையூர் காட்டை பத்தி சொல்லணும். அவள் அந்த நடு காட்டுக்குள்ளே புதைக்க சொல்லணும். அவ கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினா எவ்வளவு இருட்டா இருக்குது. இந்த இருட்டுல அந்த கோயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கோயிலை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சித்தரையா, அந்த ஆத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஒரு வழியா சித்தர் சொன்ன கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோயில தான் சித்தர் சாமி சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்தாவை பார்த்து அவளாண்ட என் வேண்டுதலை வைக்கணும். என் வேண்டுதலை அந்த ஆத்தா காது கொடுத்து கேட்கணும். ஆத்தா, இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கே ஆத்தா. இந்த பள்ளத்தை நிக்காம தாண்டி போகணுமே, நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். ஆத்தா, காப்பாத்திட்ட. பக்கம் தரடா வந்தா, அதுக்குள்ள எப்படி காணாம போனா?
நான் வாயால சொல்ல போறதில்ல, செஞ்சு காமிக்கிறேன் அத்தா. போட்டு வைக்கிறான் அத்தா, அப்பவாவது மனசுக்குள்ள இருந்தான்னு பாக்கலாம். டேய் மந்திரவாதி, என்னையாடா கட்டுப்படுத்த நினைச்ச? பாத்தியாடா, நான் வெளியே வரத்துக்கான நேரம் வந்துருச்சுடா. உன் கனவு மொத்தத்தையும் என் ராணி கலைச்சிட்டாடா. அத்தா, உன் மனசுக்குள்ள இருக்கணும் அத்தா. போங்கடா, போய் முதல்ல அவளை தடுங்க. போங்க. தடுக்கவே முடியாதுடா. அம்மனோட அருள் எனக்கு முழுமையா கிடைச்சிருச்சுடா. நான் தப்பிக்க போறது உறுதியாய். Hey! என்னடா இது, நம்மள குத்திருவானுங்கன்னு பயந்து கண்ண முன்னா இவனுங்களா ஆளையே காணுமே. எங்க போனானுங்க? ஏய் பொம்மி, உன்னை நான் கட்டுப்படுத்திய தீருவேன். உன்னை நான் விட மாட்டேன். என் மந்திர சக்திக்கு ஏற்பட்ட சவால் இது. நீ உயிரோட இருந்தா தானடா அது நடக்கும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நீலியோட வரத்தை வாங்கிட்டு வந்தவன். அந்த நீலி எனக்கு சாதகமா துணை இருப்பா. நீலியே அந்த காளியோட ரூபம் தானடா. எந்த கடவுளா இருந்தாலும் சரி, உன்ன மாதிரி அநீதிக்கு துணை போகாது. என்கிட்டயே சவால் விடுறியா? என் சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வகையில நீ என்ன அடைச்சு வச்சது கூட நல்லதுதான்டா. இன்னும் எனக்கு ஏகப்பட்ட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்ன தாண்டா நீ இப்ப பார்க்க போற. விஸ்வரூபம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் உனக்கு இப்போ காமிக்கிறேன்டா. பாருடா, பாரு. நீலி, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து நீலி. ஆத்தாவே என் பக்கம் தாண்டா. இந்த ராணி மாதிரி எவ்வளவு இருக்கா? டேய், தப்பா சொல்லாதீங்கடா. என்ன மாதிரி என் அக்கா இல்லடா. என் அக்கா மாதிரி தான் நான் இருக்கிறேன். டேய், இவ ஏற்கனவே செத்துட்டாடா. இவ பேய்டா.
டேய் ஓடிடலடா வா 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 வந்துடா போயிடலாம் போடா போடா சீக்கிரம் போ நீ வெளியே வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நீ திரும்ப வர முடியாத ஜலசமாதி இடத்துக்கு போயிருவ, நீ ஜலசமாதி ஆயிருவேன்னு ரொம்ப பயமுத்துனாங்க. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தா மாதிரி இருக்குது. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு துணையா உன் கூடவும் வேம்பு சார் கூடவும் தான் நான் இருப்பேன். உன் ரத்தத்தை அம்மனுக்கு பொட்டா வச்சு அதே ரத்தத்துல நான் அடப்பட்டு கிடந்த அந்த மந்திர கட்டை நீ உடைச்ச. இப்படி உன்னோட உயிரையே பொருட்படுத்தாம அன்னம் தண்ணி இல்லாம எனக்காக நீ என்னென்னலாம் பண்ண. உன்னால மட்டும்தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன் ராணி. என்ன கையில காயம் ஆயிடுச்சா? அத்தை விடுக்கா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ வந்துட்டல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம் தான்க்கா. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரி, வேம்பு சார் வந்துட்டு இருக்காரு, நீ கிளம்பு. சரி பொம்மி அக்கா. இரு. இது இப்படி இந்த தாடிகார இப்படி மாறுகிறான்? என்ன இது? சாப்பிட சொல்ல முடியாம கஷ்டப்பட்டப்ப உதவி செஞ்சான், அதே மாதிரி புடவையும் கட்டி விடுவான்னு பார்த்தா கமுக்கு மாறுகிறான். என்ன கதை இது? எப்போ திட்டுவான் எப்போ கொஞ்சுவான்னு ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல தாமரைக்கா என்னத்துக்கோசரம் வருது? இது வந்துச்சுன்னா புடவைய தாமரைக்காவே கட்டி விட்டுருமே. எப்படியோ துரத்தி விட்டுறணும். தாமரைக்கா பூக்கா, போ போ போ. என்னடி என்ன? போ பூக்கா. என்னக்கா, என்ன விஷயம்? நான் உன்னையும் உன்னை பார்க்க வரல. இவரு போன்ல மிஸ்டு கால் கொடுத்தாரு. மறுபடியும் கூப்பிட்டா லைன் போகல. அதான் என்னன்னு கேட்க வந்தேன். அது வந்துக்கா, அவ குளிச்சு முடிச்சுட்டு சேலை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்களே கட்டி விடுங்க, அதுக்குதான் மிஸ் கால் கொடுத்தேன். ஏங்க குடிக்க சொல்லுங்க. நாளையில இருந்து டெய்லி இந்த மாதிரி குடிக்கணும். குடிமா ராணி, எடுத்து குடிமா.
நான் என்ன பண்ணுவேன்? பொம்மி அக்கா விஷயத்துல அவங்கள கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள வெளியே கொண்டாடணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு இவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கினப்போ சரி இதே நாடகத்தை தொடர்ந்து நடத்துவோம்னு நினைச்சேன். இப்ப கதை வேற மாதிரி போகுது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னை எப்படியாவது காப்பாத்திருமா? எங்க போய் முடிய போதோ? சாமி, நாங்க இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா உங்க கையால இறந்து போன ஒரு பெண் ஆவியால பாதிப்பு வந்துருமோன்னு பயந்து என்ன தேடி வந்திருக்கீங்க நீங்க, அதானே? சாமி, ஆமா சாமி. சாமி, ஆமா சாமி, அதுதான் காரணம். அவ பேரு பொம்மி. அது என்னன்னா எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தாலும் சொல்லி நாங்க காலி பண்ணிட்டோம். ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஆமா சாமி, எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆமா சாமி, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஏற்கனவே கட்டின மந்திர கட்டுல இருந்து அவ தப்பிச்சு வெளியில வந்துட்டா. வரப்போற பௌர்ணமியில அவளை கொன்னவங்கல்ல ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆவி அவங்கள கொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சாமி, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. ஆமா சாமி, எங்களை காப்பாத்துங்க. ஓம் சக்தி, ஜெய் காளி, மகா காளி, ஓம் ஸ்ரீ அங்காள பைரவி. அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுங்க. என்னடி? டாக்டர் கண்டுபிடிச்சிச்சுக்கா. ஒட்டு மொத்தமா எல்லாராண்டியும் சொல்ல போறேன்னு சொல்லிச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம். என்னாச்சு டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அது என்னன்னு நான் விவரமா சொல்றேன். இருமா. அஸ் எ டாக்டரா நான் தான் இங்க பேசணும். நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச விடாம தடுத்தா என்ன அர்த்தம்? ஏய், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி டப்புன்னு கால உந்துறீ. இந்த மாதிரி நேரத்துல நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும், சூரியன் வெளிச்சத்துல நல்லா வாக்கிங் போகணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், நான்வெஜ் இந்த மாதிரி எல்லா விதமான சமச்சீரான உணவுகளை சாப்பிடணும். அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். டாக்டர் அம்மா. என்னம்மா? நான் கர்ப்பமா இருக்கிறது. நீ கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேங்க. வரேன் சார். சரிங்க மேம்.
ராணி ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா ராணி, நீ பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெறும் பேச்சுதான் முழ நீளத்துக்கு. இப்பேற்பட்ட விஷயம்னு தெரிஞ்சும் கூட வேணுனே உடம்ப பாத்துக்காம இருந்தா என்ன அர்த்தம்? அவ வயித்துல வளர்றது நம்ம குடும்பத்தோட வாரிசு. அது அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. பாரு, உன் மேல இருக்கிற அக்கறைனாலதான் பாட்டி இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் டாக்டர் சொல்ற மாதிரி கேட்டு நடமா. நான் சித்தார்த்த கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி தர சொல்றேன், சரியா? தர்ஷினி, வளர்மதி, நீங்க தான் ராணிய நல்லபடியா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? சரிப்பா. சரிங்க தாத்தா. என்ன சார், நம்ம ஆக்டிங் நல்லா இருந்துச்சா? ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மனு, அந்த பணத்தை கொடு. கொடு. இந்தாங்க. பாத்துமா, வாடகை கோட்டை கொடுக்கும் போது பணத்தையும் சேர்த்து கொடுத்துட போற. அதெல்லாம் நாங்க ரொம்ப உசாரு, அப்படிலாம் கொடுத்துட மாட்டோம். சரி, இதெல்லாம் ஓகே. நாங்க சொன்ன மாதிரி அவ கர்ப்பம் கலையற மாதிரியான ஸ்ட்ராங்கான மாத்திரை தானே அவளுக்கு கொடுத்துருக்க? கண்டிப்பா கர்ப்பம் மொத்தம் கலைஞ்சிரும் சார், நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, இவ்வளவு நேரத்துல ரிசல்ட் தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல குய்யோ முயோன்னு கத்துவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஏதாவது இருந்தா போன் பண்ணி கூப்பிடுங்க மேடம். நான் வரேன். வரேன் சார். கர்ப்பமா இருக்கிறேன்னு சீனை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருடைய சாஃப்ட் கார்னரையும் உன் பக்கம் திருப்ப பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. இன்னையோட உன் விஷயத்தை டோட்டலா முடிக்கிறேன். ஐயோ, என்னடா இது? என் கண்ணிய என்னால நம்ப முடியல. தாடிகாரன் இவ்ளோ கரிசனம் காமிக்கிறான். காஃபி போட்டு குடுக்குறான், பிரஷ்ல பேஸ்ட் போட்டு வச்சுக்கிறான், துண்டு எடுத்து வச்சுக்கிறான். என்னதான் நடக்குதுங்க? நானும் ஏதோ சும்மா வாந்தி நினைச்சு பொய்யா சொன்னா, அந்த டாக்டர் வந்து மெய்யாலுமே நான் கர்ப்பம் தானே சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஃபீல் எதுவுமே நமக்கு இல்லையே. காலையில எந்திரிச்சா இந்த மசக்கைக்கு வாய் புளிக்கும், ஒரு மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்களே, நமக்குன்னு ஒன்னும் காணும். உடம்பும் அதே மாதிரிதான் இருக்கு. என்ன எதுன்னு ஒன்னும் புரியலையே ராணி. இட்ஸ் டூ லேட் தமன்னா. அங்க பாரு, டாக்டர் வந்துட்டாங்க. மிஸ்டர் சித்தார்த். சித்தார்த், நேத்து வந்தவங்க வருவாங்கன்னு சொன்ன. இவங்க யாரு சித்தார்த்? என்ன ஒரே குழப்பமா இருக்குது? நான் தான் டாக்டர் மலர்விழி. டாக்டர், நேத்து ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்க வந்து செக் பண்ணாங்களே, அவங்க பேர் கூட மலர்விழிதான். சாரி சார், நீங்க 2வது முறை போன் பண்ணதுனால தான் நானே வந்தேன். நேத்து ஒரு சிசேரியன் கேஸ் இருந்துச்சு, அதனால தான் என்னால வர முடியல. இல்ல டாக்டர், நேத்து ஒருத்தவங்க வந்தாங்க. நான் உங்ககிட்ட மலர்விழியான்னு பேரை கேட்டேன். அவங்க கூட ஆமான்னு சொன்னாங்களே. ராணியை செக் பண்ணி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே. இம்பாசிபிள். ஒருவேளை இங்க ஜூனியர்ஸ் வந்திருந்தா கூட அவங்க பேரை சொல்லிருப்பாங்களே தவிர மலர்விழின்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. வேற யார் வந்தாங்க? ஐயோ மனோ, இப்ப என்னடா பண்றது?
ஏம்மா எந்த ரியாக்ஷனும் காமிக்காம பேசாம இருப்போம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இருங்க. சரி சரி, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. மிஸ்டர் சித்தார்த், நீங்க என்னன்னு விசாரிங்க. நிச்சயமா நம்ம சைடுல இருந்து யாருமே வரல, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது குழப்பமா இருக்குது. வந்த டாக்டர் என்னாண்ட கர்ப்பம் வேற சொல்லிட்டு போயிடுச்சு. ராணி வாமா, வந்து உட்காரு. பல்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாமாமா? டாக்டர், இவ இப்ப எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? பல்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்களே, என்னாச்சு? அவங்களே சொல்லுவாங்க. தமன்னா, பரவாயில்ல, நீ கரெக்டா ஒரு காரியம் பண்ணிட்ட. கர்ப்பம் கலைஞ்சிருச்சு போல. இந்த விஷயத்த சொல்லாம பேய் மொழி முழிக்கிறா. டாக்டர், என்ன சொல்லணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க என்ன நடக்குது? யோ, நானே விஷயத்த சொல்றேன். டாக்டர் ஏன் என்னாண்ட விஷயத்த சொல்ல சொல்றாங்கன்னா, எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். நான் கர்ப்பமா இல்ல. ஏய், இப்ப என்ன சொல்ற நீ? என்னாச்சு உனக்கு? ஐயோ பாட்டி, கேளுங்களே. பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. ஆமா, நான் உண்டாகவே இல்ல. இதுதான் நிஜம். என்ன தமன்னா, இவ புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மிஸ்டர் சித்தார்த், ராணி சொல்றது நிஜம்தான். அவங்க கர்ப்பமா இல்ல. பாத்தீங்களாப்பா, இவ என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஏய், உன் ஃப்ராட் தனத்துக்கு அளவே இல்லையா? வீட்டுல இருக்க எல்லாரையும் கோமாளியாக்கி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. போங்கறல்ல. என்னயா நீ ஆவுனா கிளம்பு கிளம்புனே சொல்லிருக்கிற? சரி, டாக்டர் இருக்கும்போது என்ன இதெல்லாம்? யார் இருந்தா என்ன தாத்தா? இப்படி ஒரு ஃப்ராட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இவ காசடிக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஏய், வெளியே போறியா இல்லையா? இல்லாட்டி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். முதல்ல கிளம்பி வெளியே. என்னயா, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற? நான் என்னயா பண்ண? நீ கர்ப்பப்படி எதுக்கு எல்லாரையும் நம்ப வச்ச? அப்படி வா கதைக்கு. நானே கரெக்டா சொல்லிடுறேன். நான் சொல்றத நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நானா வாயை திறந்து நான் கர்ப்பமா இருக்கிறேன், வயிற்று உள்ளார புள்ள இருக்குதுன்னு சொல்லிக்கிறேனா? தாத்தா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களாண்ட சொல்லணும். என்ன விஷயமா? வீட்டுக்குள்ள எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? நானும் அப்படித்தானமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் தாத்தா, மனசுக்குள்ளார ரொம்ப குத்த உணர்வா இருந்துச்சு. நாம ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் என்ன தாங்கறத பாக்க சொல்ல மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு தாத்தா. அதனால்தான் உண்மையை சொல்லிடலான்னு வந்தேன். அப்ப அந்த டாக்டர் சொன்னது? ஏன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா?
நான் கர்ப்பமாலாம் இல்ல தாத்தா. அவங்க என்னத்துக்கோசரம் அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதனால்தான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயங்குனேன். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நான் கர்ப்பமா இல்ல. எனக்கு புரியுதுமா. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லன்னு தான் நானும் நினைச்சேன். இருந்தாலும் ஒரு நப்பாசை, அந்த நப்பாசை நிராசையா அடிச்சேம்மா. எல்லாம் சரிதாம்மா. ஆனா நீயே ஒரு வார்த்தை நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதேம்மா. நீ ஏமா சொல்லல? அதனாலதான் நாங்க வேற ஒரு பெரிய மந்திரவாதியை பார்த்து இந்த கயிறை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் கட்டிருக்கோம். நீங்க 3 பேரும் இதை கட்டிக்கிட்டாதான் பொம்மியோட டார்கெட்ல இருந்து நீங்க எல்லாரும் தப்பிக்க முடியும். சொன்னா கேளுங்க. ஐயோ மாமா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதை இதை சொல்லி சும்மா இருக்கிறவங்களையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அம்மா தமன்னா, இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேய் எல்லாம் போட்டோ எடுக்கிற கேமராவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துல போய் பேய் பூதம் கொடுங்க மாமா. மனோ, என்ன மனோ நீ? தம்பி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்ல. அறிவியலை நம்ப வேண்டிய நேரத்துல ஆவி கீவின்னு பெண்ணாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ராணியை எப்படி தடுக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அத பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு கண்டதை பேசி மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. ஏய், என்ன தமன்னா இப்படி அடிக்க வர? ஏதோ ஒரு உருவம் நினைச்சு. உருவமா? என்ன தமன்னா உளர்ற? நீ ஏதாவது கனவு கண்டு பயந்துருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன். தமன்னா, நான் தான் சொல்றேன்ல அங்க யாருமே இல்லன்னு. அங்க யாரும் இல்ல. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது இருட்ட பார்த்து பயந்துருப்பன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவளா இருக்குமோ? என்னது இது? தூங்காம இப்படி சுத்தின்னு தெரியுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இவதான் என்ன பயமுறுத்திருக்கான்னு தோணுது. வர வர இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது. தமன்னா, நீ பயப்படாத. வா, ரூமுக்கு போலாம். ஏய் வா வா. யோ, தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் வாங்கி வந்துக்கிறேன். நீ வா, போய் எல்லாத்தையும் வாங்கி வந்துடலாம். குறைச்சல் கொஞ்சம் அடக்கி வாசி. என்னயா என்ன அடக்கி வாசிக்கணும்? இங்க பாரு, ஆன்ட்டி முன்னாடி இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் அங்க வச்சு பேசல. என்னயா என்ன சொல்ல வர இப்போ? எனக்கும் உனக்கு நடுவுல நடந்தது டிராமா கல்யாணம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. காசு வாங்கிட்டு நடிக்க வந்ததானே நீயே. நான் கட்டின தாலிய நடிப்புக்காக தானே வாங்கிக்கிட்ட. நானும் அப்படி நினைச்சுதான் கட்டினேன். உன் கழுத்துல தாலி கட்டும் போது பொம்மியை கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போடுற டிராமாவை நினைச்சுதான் அதை உன் கழுத்துல கட்டினேன். புரியுதா? அதுக்குன்னு இந்த தாலி பிரிச்சு கோக்குறது அது இதுன்னு பண்ற சடங்குல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. யோ யோ யோ, என்ன விட்டா பேசினே போற? நீ வேணா அத்த நடிப்புன்னு நினைச்சு தாலி கட்டி இருக்கலாம். ஆனா நான் மனசாரதான் உன்னாண்ட தாலிய வாங்கிக்கிறேன். இதான் என் கழுத்துல ஏறின ஐயோ, இவங்க ராணின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேய அடிக்கிறதுக்கு பிளான் வேற போடுறாங்களே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாமா ஒன்னும் வேண்டாம். தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. இதோட விட்டுருங்க.
நேத்து நைட்டு வந்தது பொம்மியோட ஆவிதான், அது இதுன்னு ஏதாவது சொல்லுவீங்க, அதான சொல்ல வந்தீங்க? இல்ல நான் எதுவும் சொல்லல. ஏற்கனவே இவ சொன்னதை நம்பி ஒரு டாக்டர் வேற செட் பண்ணி வர வச்சோம். அவ எப்பவாது இவ கண்ணுல பட்டு தொலைச்சிருவாளோன்னு பயமா வேற இருக்கு. ஒவ்வொன்னும் அந்த ராணிக்காக செய்ய போய் அது எல்லாமே பூமரங் மாதிரி நமக்கே திரும்புது. அந்த ராணி பயங்கரமான கேடிய நம்ம எல்லாரையும் ஏமாத்தி தண்ணி குடிக்க வைக்கிறான். சரியான கடிஞ்செடுத்த ஃப்ராடா இருப்ப போல இருக்கு. சரி விடு, கவலைப்படாத. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு ஜம்முன்னு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல போய் அவ உட்காந்துக்க போறா. 2 பேருக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும். அவளுக்கு எந்த குறையுமே இல்ல, குறை எல்லாமே நமக்கு தான். இல்ல மனோ, அந்த சடங்கு நடக்கவே நடக்காது. என்னமா சொல்றீங்க? கழுத்துல அந்த தாலி இருந்தாதானே அவங்களால அந்த சடங்கை நடத்த முடியும். அவ கழுத்துல இருக்கிற தாலியே போயிடுச்சுன்னா அவளால என்ன பண்ண முடியும்? அத்த என்னத்த சொல்றீங்க? ஐயோ, அக்கா சொல்றத பார்த்தா சித்தார்த்த காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கே. வம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது இதானோ? சும்மா இருக்கிற பொம்மைய வேற கிளறி விடுறாங்க. இவங்களே அவளை விருந்தாளியா வீட்டுக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாங்க. அழைக்கட்டும். தாயத்தும் கட்டல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கூட்டத்துல நானாவது உஷாரா இருக்கேனே. கண்ட்ரோல் ரூம், நான் எஸ்ஐ விமல் பேசுறேன் சார். திருவிக்க நகர்ல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. நான் வண்டி நம்பரை நோட் பண்ணிருக்கேன், சொல்றேன், நோட் பண்ணிக்க. உடனே அந்த வண்டியை மடக்கணும். வண்டி ரன்னிங்ல இருக்கு சார். சார் சார் சார், எப்படியாவது அவனுங்களை புடிச்சிருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், என் தாலி சார், எப்படியாவது என் தாலி எனக்கு மீட்டு கொடுங்க சார். இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது சார். படுபாவி பசங்க, இவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இவனுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்குன்னு பொருளை கைமாத்திடுவாங்கம்மா. ஐயோ, திருட்டு போன அதே தாலி உன் கழுத்துக்கு வருமானு தெரியாது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா அது உன்னோட அதிர்ஷ்டம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. செயின் கிடைச்சதும் போன் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க போன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருங்க. எனக்கும் கொடுத்துருங்கம்மா. செயின் கிடைச்சதும் நான் கால் பண்றேன். ஏக்கா, நம்பரை கொடுக்கா. கொடுக்கலாம். என்னடி இது? எனக்கு என்னமோ தாடிகாரனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குதுக்கா. எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் போட்டு பாக்கலாம். குடு. இரு, இந்த போன் போடு. இங்க பாரு, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான லெட்டர் இது. இத யார் கண்ணிலயும் படாம பத்திரமா ஒளிச்சு வை, புரியுதா? சரிக்கா. இங்க பாரு, இப்படி மூக்க சிந்திக்கின்னு நீயே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் காட்டி குத்துறாத. கொஞ்சம் கம்முன்னு வாயண்டி. ஏக்கா, பார்த்தல போலீஸ் எல்லாம் பெருசா என்ன கண்டுக்க கூட இல்ல. அவங்க சொல்றத பார்த்தா தாலி உடனே கிடையாது போலகுதுக்கா. அப்புறம் எப்படிக்கா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்? ஏய், அவங்களுக்கு 1000 வேலை. அதுல நம்ம கேஸ் தம்மா துண்டு கேஸ். பாப்போம், எதுனா நடக்கும். சாமியை வேண்டிக்குவோம். வேற என்னடி பண்றது நாம? வீட்டுல கண்டுபிடிச்சு கேட்டா என்னக்கா சொல்றது? ஏய், அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, சாயங்காலத்துல தாலி நீ கைட்டி குத்தாதானே இந்த ஃபங்க்ஷனே நடக்கும். தாலி இல்லாம என்னடி பண்ண முடியும்? தாடிகாரனாண்ட சொல்லி தேட சொல்லான்னு பார்த்தா அவனும் போன் எடுக்க மாட்டான். ஏக்கா, நம்ம ஏரியாக்காரங்க யாருக்காவது போன் பண்ணி பாக்கலாமா? ஏய், இந்த மாதிரி வேலை பண்றவங்க எல்லாம் யாரு என்னன்னு எப்படி தெரியும்? அவனுங்க என்ன நம்ம கூட கனெக்ஷன்ல இருக்கிறானுங்க. எதுக்கும் நான் பாலுவாண்ட போன் பண்ணி சொல்லி வைக்கிறேன். சரிக்கா. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்கலன்னா இது டிராமா கல்யாணம் தான் ஒத்துக்கிட்டு நீ அப்படியே வேலைக்கு போயிடணும். அத சரியா நீ? பாக்கலாம்யா. தேவையில்லாம தாடிகாரனாண்ட வர வாய விட்டு, அதனால்தான்
ஒருவேளை இப்படி ஆயிடுச்சோ என்னவோ. என்னடி முனவிக்குனே வர? இல்லக்கா, தாடிகாரனாண்ட கண்டிப்பா இந்த சடங்கு நடந்தே தீரணும்னு சவால் விட்ட. ஆனா சத்தியமா திமிர்ல எல்லாம் நான் சவால் விடலக்கா. அவனை மனசார புடிச்சு போய் இந்த தாலிய வாங்கிக்கணும்ன்ற நம்பிக்கையில தான்க்கா அப்படி பேசினேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சேக்கா. சரிடி, இன்னத்துக்கோசரம் இப்படி சொல்லி சொல்லி அழுதுக்குனே வர? பின்ன அழாம என்னக்கா பண்ண சொல்ற? அவன் என்னதான் என்னாண்ட முறைச்சுக்கினே இருந்தா கூட அவன் கட்டின தாலி என் கழுத்தை தொட்டுக்கினே இருக்குதுன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். கட்சியில எல்லாமே போச்சேக்கா. சரி புலம்பாம வா, எப்படியும் கிடைக்கும் வா. ஏய் ராணி, வீட்ல கேட்டா என்னடி சொல்றது? ஏக்கா, தாலி காண போன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்க்கா. எப்படியாவது சமாளிப்போம் வா. ஏதோ பெருசா சடங்கு நடக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். யாரை ஏமாத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃப்ராடு. டேய் பது, ஐயோ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு அமைதியா இருக்கணுங்கிற? வாய் கிளிய பொண்ணு பொண்ணுன்னு சொன்னியாமா? 2 பேரும் சேர்ந்து தானே ஏமாத்தி இருக்கீங்க. இன்னும் எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூட உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. டேய் நீ ஒரு பொண்ணு நடக்க போறது இல்ல. அம்மா இருங்க, இருங்கம்மா. போகாதீங்க. டேய், வாய் மூடி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற உட்காருங்க. யாரும் எந்திருக்காதீங்க, தயவு செய்து உட்காருங்க. தாலியே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா மாமா. இப்ப எப்படி சடங்கு நடத்த முடியும்? என்னங்க அவ என்னமோ வேணும்னே தொலைச்சிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவனோ ஒரு படுபாவி இப்படி பண்ணிருக்கான். ஏன் இப்படி பண்ணானே தெரியல. அவனை யாராவது தூண்டி விட்டு இருந்தா சத்தியமா அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. புழ பூத்துதான் சாவாங்க. என்ன இந்த அம்மா இப்படி திட்டுது? பழிச்சிரு போது. போனவன் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை இவ உண்மைய சொல்லாம பண்ணிக்கிட்டதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதோ என்னமோ. அதனாலதான் தாலிய பிரிச்சு கோக்கணும்னு முடிவு பண்ண அன்னைக்கு அவசரமா தாலிய காணாம போயிடுச்சு. ஒருவேளை அந்த சாமியே நம்ம சித்தார்த்துக்கு இந்த ராணி ஏத்தவ இல்லன்னு நம்ம எல்லாருக்கும் காட்டி குடுக்கறாரோ என்னவோ. என்னங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? வெளிய போக சொல்ல இப்படி எல்லாம் நடக்கணும் அவளுக்கு என்ன தெரியுமா? அவளே இதை தாங்கிக்க முடியாம அழுதுனுக்குறா. அவளை போய் இப்படி கேவல பத்தி பேசினுக்கிறீங்க. ஐயோ, நான் வாய திறக்கலாமா? நான் வாய திறந்தா உங்க எல்லாருக்கும் தப்பாதான் தெரியும். இப்படி அபசகனமா நடந்துருச்சே, இது வரைக்கும் இந்த வீட்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையேங்கறத நினைச்சு சொன்னேன். ஏதோ சொல்லிட்ட, உங்க இஷ்டம். என் புள்ள சித்தார்த்தோட வாழ்க்கை எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இவ்வளவும் பேசுறேன். இல்லனா இவ்வளவும் பேசுறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ செஞ்ச தப்புதான் இப்படி மொத்தமா உன் தலையில வந்து விடிஞ்சிருக்கு.